இது ஒரு டால் பில்டிங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய டால் பில்டிங்ஸ் இருக்குங்க. இருந்தாலும் இங்கே எர்த்குவாக் இதெல்லாம் வந்தாலும் இந்த பில்டிங்லாம் கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்குது. அதை மாதிரி இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டேமேஜ் ஆகாத மாதிரி. இதெல்லாம் எர்த்குவாக் ப்ரோன் ஏரியா தான். ஜப்பான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எர்த்குவாக் வர சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பில்டிங்ஸ்லாம், இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. அது நல்ல டெக்னாலஜி வச்சு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட இந்த பாருங்கள், ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. இப்போ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? நாங்கள் இப்போ போகிறது வந்து டான்கின்னு பேர். அது பேர் டாங்கி இல்லைங்க, நீங்கள் கழுதன்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு பிளேஸோட பேர் இங்கே. இங்கே கூட நல்லா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. நம்ம சென்னையில் உள்ள எல்ஐசி பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தா. இது வந்து டிஎல்எஃப் பில்டிங்னு ஒன்று இருக்குது. டெல்லிக்கு போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு பில்டிங் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ காமிக்கிற இந்த பில்டிங் மாதிரியே ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து கன்ஸ்ட்ரக்டட் பை டிஎல்எஃப். சரி, இப்போ நாங்கள் டான்கிங்கிற ஒரு பிளேஸ்க்காக போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து செஞ்சுக்கு சிட்டி ஏரியா மேப் இருக்குது இங்கே. இப்போ நேராக 350 மீட்டர் போனீங்கன்னா ஜேஆர் சிஞ்சுக்கு ஸ்டேஷன் வரும். அப்புறம் 600 மீட்டரில் சிஞ்சுக்கு சுவோ பார்க். பாருங்கள், நிறைய பில்டிங்ஸ் இருக்குது இங்கே. சரி, மஞ்சு அதான் இடையில நான் வந்து ஃபேமிலியை அப்படி கூப்பிடுவேன், வாங்க, இல்லைனா அவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டார்கெட் போகணும் நமக்கு. இப்போ இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னு இப்போ நம்ம பையன் சொல்லியிருக்காப்புல. அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சிகப்பு மனுஷன் இருக்கும்போது நில்லுங்க, பச்சை மனுஷன் வரும்போது தான் நடக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்களும் நாங்களாம் இப்போ வந்து கிராஸ் பண்ணி போகணும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது அங்கே க்ரீன் லைட் இருக்குங்க. அதனால் இங்கேருந்து மக்கள்லாம் போயிட்டுருப்பாங்க வரிசையாக. அதனால் நீங்கள் அந்த க்ரீன் லைட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரீட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து அருமையான ஒரு ஸ்ட்ரீட்டு. இதெல்லாம் நல்லா ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஏன் கொடை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. அதனால் வந்து கொடை எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சவுண்டும் வரும். இந்த க்ரீன் லைட்டு எரியும் போது ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஸோ விச் மீன்ஸ் வி ஹவ் டு வாக். க்ரீன் மனுஷன் தெரிகிறாரு பாருங்கள், அது இருக்கும்போது நடக்கணும். ஓகே, இங்கே துளி காஃபிங்கிற ஒரு காஃபி ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் இதில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா துளி காஃபி குடிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல இருக்குது துளி காஃபி. நாங்கள் இப்போ இந்த மெட்ரோபாலிட்டன் டவர் அதிலேருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து டான்கி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்காக போயிட்டுருக்கோம். இங்கே வெயில் அடித்தாலும் நல்ல ஒரு காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குதுங்க. இது என்ன மரம்னு தெரியல. இது ஒரு வகையான இந்த மரம் வந்து நான் வந்து இந்தியாவில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மரத்தை நாங்கள் பார்க்கல. ஸோ இது இங்கே ஜப்பானில் உள்ள இருக்கிற ஒரு மரம் மாதிரி தெரியுது. இந்த ஸ்டெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நம்மளால் ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒருத்தர் இப்போ ஜாகிங் போயிட்டுருக்காரு. என்ன, அவர் எத்தனை மணிக்கு வேணாலும் போவார், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சரி, எல்லோரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. கடைசியில் வீட்டுக்கு தான் போய் உட்காந்துருப்பாங்க.
வீட்டிலேருந்து அப்புறம் இங்கே திரும்ப வருவாங்க. ஸோ நம்மளை மாதிரி பீப்புள் வந்து நல்லா ஒரு அமைதியாக போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரஷ்ஷாக ரொம்ப குயிக்காக போகிறாங்க. ஆனால் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. யாரையும் போய் இடிக்கிறது இதெல்லாம் இங்கே வச்சுக்கிறதே கிடையாது. இதை நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன். நிறைய பஸ்ஸெல்லாம் நிற்கிது இங்கே. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம நிறைய சிட்டியை கனெக்ட் பண்ண முடியும். அதான் வந்திருக்கோம். லூமெயின் இஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, இப்போ டிஎஃப்சி இருக்குது, இங்கே கியோ அப்படிங்கிற ஒரு பில்டிங் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக அதெல்லாம் இந்த டிஓ நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம், நல்லா இருக்குது. டிகேபி ஆமாம், அந்த பக்கம் இப்போ போகணுங்க. எல்லோரும் ஒரு சைடு வந்துகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளும் போகலான்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் சில சமயத்தில் இங்கே வந்து லைட்டெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்து போகணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகணுங்க. ஏன்னா திடீர்னு கார் வரும். பட்டு இங்கே வந்து என்னென்னா ரொம்ப டீசெண்டாக எல்லோரும் நிற்பாங்க. பட் சொல்ல முடியாது. அதனால் நம்மளும் நம்மளை கேர் பண்ணிக்கணும் எப்பையும், அது ரொம்ப முக்கியம். What happened? Going up. We will go out by this one, da. Going to deck. Where we are going? Pedestrian deck.